தாகமாய் இருக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அறிந்து நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்னதான 7 வார்த்தைகளில ஒரு வார்த்தை, 5ஆம் வார்த்தை தாகமா இருக்கிறேன். சரி, நீங்க 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 என்ன நினைக்கிறீங்க? அவரு தாகமா இருக்குன்னு சொன்னாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த தாகம்னா என்ன தாகம் சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நான் தாகமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப தாகமா இருக்கும் போது கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஒரு காடியில துவைச்சு என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க, அதையும் வாங்கி குடிக்கிறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப தாகமா இருக்கிறார். பட்டு நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் எல்லாரும் கூட பேசுங்க. கொஞ்சம் இன்னும் தாகமா இருக்கிறார் அவரு. எல்லாருக்கும் தெரியும் ஆத்மா தாகம், ஆத்மா தாகம், ஆத்மா தாகம் எல்லாரும் சொல்லுவீங்க. ஏன்னா அதுதான் நமக்கு சொல்லிட்டு வர காரியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. இயேசுவுக்கு உண்மையாகவே தாகம் இருந்துச்சுங்க. ஏன்னா நல்லா யோசித்து பாருங்க. நேத்து அப்பம் பீட்டம் இல்லையா? நல்லா கவனிங்க. அப்பம் பீட்டும் போது என்ன சொன்னாரு? இதை நான் புசிக்க நான் ஆவலோடு இருந்தேன்னு சொன்னாரு. ஆனா இனி நான் என்ன பண்ண மாட்டேன், தேவன ராஜ்யத்தில் வருமானம் என்ன பண்ண மாட்டேன், நான் புசிப்பதில்லை சொல்றாரு. அப்போ நாம என்ன பண்ணிட்டோம்? நேத்து அப்பம் புசித்தோம். திராட்சரசமும் உங்களுக்கு கூடுதலா கொடுக்கப்படுது. எத்தனை பேர் திராட்சரசத்தை கூடுதலா குடிச்சிங்க? நல்லா குடிச்சிங்க. இது இல்லாம வீட்டுல போய் சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? சாப்பிட்டீங்க. காலைல சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? சில பேர் பாசிட்டிவா வந்திருக்கீங்க. ஓகே. சில பேர் என்னது சாப்பிட்டு வந்திருப்பீங்க, இயல்பா சாப்பிட்டு வந்திருப்பீங்க. சாப்பிட்டதுனால இங்க யாரும் தப்பானவங்க கிடையாது, சாப்பிடணும்னு சொல்றதுனால உயர்ந்தவங்க கிடையாது. அவங்களுடைய விருப்பம், அதுக்கான பலன் அவங்களோட கூட இருக்குது. சரி, ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நேத்து ஆரம்பிச்சவரு இன்னும் சாப்பிடல. எது? இப்போ அவரை அடிச்சாங்க, வேற சாட்டியால அடிச்சு பேரும் என்ன பண்றாரு, எப்பா இவரை விடுதலையாக்கணும் மனைவி சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றதால கேட்டு என்ன பண்றாரு, இவர் விடுதலையாக்கணும். இவரே பாக்குறாரு, இவர்கிட்ட ஒரு பொட்டு காணான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பார்த்துட்டு இவர் விடுதலையாக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாட்டியால அடிக்கிறாங்க. இவர் விடுதலை ஆக்க கூடாது செல்லுலாருன்னு சொன்னாங்க. நான் அந்த அடிப்படை அடிச்சுக்க மாட்டேன். ஆனா இதெல்லாம் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இதெல்லாம் நடக்குது. இவரே விட்டாலும் விட முடியாத அளவில் என்ன பண்ணுது, இயேசு மேல இதெல்லாம் செய்து ஆகணும்னு சொல்லிட்டு வேத வாக்கியம் நிறைவேறத்த ஒவ்வொரு கவனிங்க. எல்லாமே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் சட்டையை கழிச்சு பங்கிட்டு போடுறாங்க. வேத வாக்கியம் நிறைவேறுறோம். இப்போ காடியை கொடுத்து தாகத்துக்கு எனக்கு தாகமா இருக்க தாகம் சொல்லும் போது கூட அதுவும் வேத வாக்கியம். சங்கீதம் 69, 21 இருக்குது. அது எல்லாமே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, எல்லாமே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இப்ப பாருங்க, எல்லாமே ஒரு பக்கம் நிறைவேறக்கூடியதாக நிறைவேறிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு இப்போது இந்த செய்தி மூலமாக இல்ல, இந்த செய்தி நீங்க கேட்கறதுக்காக உங்களை உற்சாகப்படுத்த சொல்றேன். அது வரைக்கும் அவர் சாப்பிடல. அவருக்கு தாகம் இருக்குமே இருக்காதா? பிசிக்கலி சரீர பிரகாரமாக ஒரு தாகம். அல்லேலூயா. சோத்ரம். உங்களுக்கு தாகமா இருக்கு சொல்லி கேட்டீங்க சொன்னாக்கா, உங்களுக்கு தாகம் இல்ல. தாகத்துக்கெல்லாம் தண்ணி குடிச்சிட்டீங்க. கொஞ்சம் பசி இருக்கலாம், கொஞ்சம் சோர்வு இருக்கலாம், கொஞ்சம் மதிய நேரம் ஆனா சாப்பிட்டு கொஞ்சம் உறங்குவேன், அது இன்னைக்கு இல்லாம போச்சு, அந்த தவிப்பு இருக்கலாம். அவ்வளவுதான் தவிர தாகம் கூட இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. யாருக்கா தாகமா இருக்குதா? தண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்க. ஆனா இயேசு இந்த தண்ணி கூட இல்லாம தாகமா சிவில தொங்கிக்கிட்டு இருக்கிறார். சரி, அப்போ உண்மையாவே அவருக்கு என்ன இருந்திருக்குதுங்க? தாகம் இருந்திருக்குது. இந்த மாதிரி தாகமா இருக்கும் போது நான் என்னுடைய சப்ஜெக்ட் மாத்திட்டேன். உங்களுக்காக நான் உங்க வழிக்கு நான் வந்துட்டேன். இப்ப என் வழி நான் போக முடியாது. இப்ப உங்க வழிக்கு நான் வந்துட்டேன். எப்படி வந்துடுறேன் பாருங்க. ஒரு இடத்த போயிட்டு தாகத்துக்கு தாள் சொல்லி கேட்கிறாரு. யாரு இங்க சொல்ல முடியும்? எங்க எல்லாரும் மூச்சு இருக்கிறீங்க, சூப்பரா இருக்கீங்க எல்லாரும். ஆமா, சமாரிய பெண்ணுகிட்ட போயிட்டு தாகத்துக்கு தான் சொல்லிட்டு கேட்கிறாரு. சரி, அந்த சகோதரி என்ன பண்ணிருக்கலாம்? தாகத்துக்கு தான் கேட்ட உடனே அங்க சரிங்க இந்தா குடிங்க சொல்லி குடத்து முண்டு
கொடுத்துருக்கலாம். இவன் என்ன பண்றா, இங்க பாரு, நீ ஒரு யூதன், நான் யாரு, நான் ஒரு சமாரிய பெண்ணு. யூதனுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் சமந்து கலந்துக்க மாட்டாங்க. தண்ணி வாங்க குடிக்கிற அந்த எந்த விதமா இதுவும் அவங்ககிட்ட பழக்கம் இல்லை. இப்படி இருக்கும்போது என்கிட்ட நீங்க எப்படி தண்ணி கேட்கலாம் சொல்லி கேட்கும்போது இயேசு அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் யாருன்னு தெரிஞ்ச நீ என்கிட்ட தண்ணி கேட்ப, நான் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட தண்ணி கேட்ப, அந்த தண்ணி உனக்கு நீ குடிச்சினா இது உனக்கு தாகமே வராது. அந்த தண்ணி குடிச்சா உனக்கு தாகமே வராது. அப்போ அவ கேக்குறா, ஐயோ இந்த தண்ணிக்காகத்தான் அவமானப்படுறதுக்காக நான் அப்ப ஒவ்வொரு நாளும் அவமானப்படுறேன்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்றேன், யாருமே தெரியாத போது இந்த மதியான வேலை நான் வந்திருக்கிறேன், அந்த தண்ணி கொடு, நான் குடிச்சிட்டு இனி எனக்கு தாகம் இல்லை, ஏன் இவங்க கிட்ட வந்து நான் அவமானப்படணும் சொல்லிவிட்டு அவன் என்ன பண்றான், அந்த தண்ணி கேட்கறான், அந்த தண்ணி கேட்கறான். அப்போ இயேசு சொல்லுவாரு, நீ உன் புருஷன் போய் கூட்டு வா சொல்லி சொல்லுவாரு. அப்போ அவ சொல்லுவா, எனக்கு புருஷன் இல்ல சொன்ன உடனே இயேசு கூட சரி அசிங்கப்பட்டு புருஷன் சொல்லிட்டாரு. அந்த சாப்டர் முடிக்காம நீ சொல்றது சரிதான், உனக்கு புருஷன் இல்லைன்றது சொல்றது சரிதான். ஏன்னா ஏற்கனவே உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவன் உனக்கு புருஷன் கிடையாது, நீ சரியாவே சொன்ன உடனே அவருக்கு பக்கம் வாய் போட்டுச்சு. என்னடா நம்மளுடைய ரகசியத்தை கூட சொல்றாரு, பரவாயில்ல யாரும் இல்ல, இவர் நம்முடைய ரகசியத்தை எல்லாம் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவன் மறைக்க பார்க்கல. ஏன்னா தன்னை எல்லாருக்குமே தெரியும் என்பதனால ஊருக்குள்ள ஓடி போய் என்ன பண்றா, இந்த சம்பவத்தை பிறகு நடக்குது, ஊருக்குள்ள போய் சொல்ல போறான். அதுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்குது. இப்ப இப்படி பேசிட்டே இருக்கிறத சீஷர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது இவங்கிட்ட பேசுறது குறித்து ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த பெண்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஏதோ சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, எதுவுமே பேசாம என்ன பண்றாங்க, ஒரு வார்த்தையை கேட்கறாங்க, ஆண்டவரே வாங்க சாப்பிடலாம் வாங்க சொல்லும் போது, நான் புசிக்கிற ஆகாரம் எனக்கு ஒண்ணு இருக்குது சொல்லும் போது, யாராது வேற யாராங்க அப்போ கொண்டு வந்தது, வேற யாராது சாப்பாடு அரிமான அவருக்கு வேண்டிய சாப்பாடு கொடுக்க வந்தது சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த வசனம் சொல்லுது, 34 வசனம் வாசிங்களேன், யோவான் 4:34. அதுக்கு முன்னாடி வசனம் வாசித்து வாசிங்களேன். அதுக்கு முன்னாடி அப்பதான் அந்த வசனம் வரும். நான் புசிப்பதற்கு நீங்க அறியாத ஒரு போஜனம் உண்டு என்று என்றார். அப்போது சீஷர்கள் பார்த்து நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுக்குங்க. உண்மையாகவே 2 விதமான பசியும் தாகமும் இயேசு கிறிஸ்து இருந்திருக்கு. ஒண்ணு உண்மையாகவே நம்ம இடத்துல வந்து நன்றாக புசித்து சாப்பிட முடியாகவே நல்ல உணவு சாப்பிட முடியாம வந்தார். அது ஒண்ணு, அது பிசிக்கலி. ஆவிக்கு ரீதியில ஒரு உணவு சாப்பிட முடியாம வந்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம கிட்ட நல்ல ஒரு வரவேற்பையும் அவர் மேல உள்ள ஒரு அன்பையும் அவர் மேல உள்ள தாகத்தையும் அவர் மேல ஒரு பிரித்தும் என்கிறதான ஒரு தாக முடிவராக பசி உடையவராக வந்தார். ஆனா யூதர்கள் அதை என்ன பண்ணிக்கல, இல்லை அதை கொடுக்கல. அதுக்கு பதிலா அதுக்குதான் சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன் சொன்னாரு. அதான் பிசிக்கலின்றது தாகம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்னு, நான் இவங்க கிட்ட நான் வந்தது, இவங்க கிட்ட நான் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன். அதாவது ஒரு விசேஷத்துக்கு போனாக்கா என்னங்க எதிர்பார்ப்பீங்க நீங்க? ஒரு விசேஷத்துக்கு போனா அப்பா நல்ல ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, இருக்குதா இல்லையாக்கா? உங்களுக்கு எல்லாம் இருக்குதா இல்லையா? எனக்கு இருக்குது. எந்த சாப்பாடு கொடுப்பாங்க? பிரியாணி இருந்தா சப்புனு போடும். இதுவே நல்ல ஒரு இப்பெல்லாம் உணவு சூப்பர் உணவுலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப லைக் பண்ணி என்ன பண்ற, சந்தோஷமா சாப்பிட்டு வராங்க. எப்படி எந்த உணவு இருக்குது என்றது அந்த மாதிரி இயேசு நம்ம கிட்ட, அதான் நம்ம கிட்ட விட அவர் யாருக்கிட்ட வந்தாரோ அவங்க கிட்ட அப்படிப்பட்ட ஒரு பரிமாறுதலை, அப்படிப்பட்ட ஒரு அந்த பந்திய சந்தோஷமா உங்களோட வந்தார். ஆனா அவருக்கு கிடைக்கல. அவருக்கு என்ன தெரியும் கிடைச்சது? கசப்பு கடந்த காடிதான் கிடைச்சது. அல்லேலூயா ஸ்தோத்திரம்.
ஆனா இன்னைக்கு அவரை அறிஞ்ச அவரை அறிஞ்ச நாம நம்மிடத்துல இருந்தும் அது அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை அவர் வாஞ்சிக்கிறா இருக்கிறாரு. எத்தனை பேரு அவன் தாகத்தை தீர்க்க போறேன்னு சொல்லி தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தாகம் இங்க வேதத்துல பார்க்கும்போது நம்மிடத்துல நம்ம காண்பிக்க வேண்டிய ஒரு தாகம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 4:14 வாசிங்களேன். யோவான் 4:12. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு தண்ணீர் இருக்குது பாருங்க, அந்த தண்ணீர் குடிச்சா என்ன ஆகும்? யாருக்கும் தாகம் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது பாருங்க, நான் ஒரு தண்ணீர் ஒண்ணு கொடுப்பேன், அந்த தண்ணீர் குடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? தாகம் வராது. அது என்ன தண்ணீர்? அது ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் எப்படி நமக்கு கிடைக்கும்? எப்படி நம்ம அதை குடிக்க முடியும்? அந்த ஜீவ தண்ணீர் எப்படி பருக முடியும்? தண்ணீர் என்னது அது? வாசிக்கலாமா? சங்கீதம் 40:1-2 வாசிக்கலாம். பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் நிலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. சங்கீதம் 40:1-2. சரி, 119, 131 வாசி. முடிச்சிட்டீங்களா? 2 வாசகம் முடிச்சிட்டீங்களா? கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உருவி. உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு இணங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும். சரி, ஓகே. ஒவ்வொரு வசனம் வாசித்து வாங்க. நீங்க நோட் பண்ணீங்க. யோவான் 7:37-38 வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. என்னங்க அது? அந்த உள்ளத்திலிருந்து ஓடுகிற ஜீவ தண்ணீர் என்னதுங்க அது? என்னது? என்னது? சரி, மறுபடி வாசிங்க. புரியல போறது உங்களுக்கு. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் எது? சரி, எரேமியா 2:13 வாசிங்க. எரேமியா 2:11. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள். ஜீவ தண்ணீராகிய ஊற்றை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள். அப்படியே அதே எரேமியா 17:14 வாசிங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போனவர்களின் பெயர் புனிதில் எழுதப்படும். அல்லேலூயா. நான் சுருக்கமா முடிக்கிறேன். ஜீவ தண்ணீர்னா யாருங்க? இயேசு மேல விசுவாசம் வைக்கிறது என்னதுங்க? ஜீவ தண்ணீர். எத்தனை பேர் புரிஞ்சுதுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு மேல என்ன இருக்கணுங்க? விசுவாசம் இருக்கணுங்க. நீங்க எப்படிப்பட்ட நிலையில இருக்கும் பொழுதெல்லாம் இயேசு என்ன பண்ணுங்க? நம்பணும், விசுவாசிக்கணும். உங்க சூழ்நிலைகள் எப்படியாக இருக்கலாம். கத்து நம்மளை பார்த்து சொல்ற ஒரு விஷயம், என்னால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. தேவனால செய்ய முடியாத ஒரு காரியம் உலகத்துல எதுவும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் இடத்துல எப்போதுமே நம்ம எப்படி இருக்கணுங்க? விசுவாசமா இருக்கணும். தேவைகளுக்காக விசுவாசமா இருக்கிறது வேற. ஆனா
ஆனா உண்மையாவே அவருக்கு விசுவாசமா இருக்கிறது என்னதுங்க, எனக்காக யாவற்றையும் என்ன பண்ணாராம், அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறார். என்னுடைய பாவத்துக்காக, நான் நல்லா வாழணும் என்பதற்காக, எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க ராஜ்யத்துக்காக, நம்ம அவருடைய பங்கு பெறுவதற்காக என்கிறதான அந்த காரியத்துல நம்ம எப்படி இருக்கணுங்க, அவர் மேல எப்போதுமே அப்படிப்பட்ட விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, குறையவே கூடாது. அல்லேலூயா. சரி, ஒண்ணு நான் முடிச்சிடுறேன். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்திய 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. முதலாவது இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைப்பதன் மூலம் ஜீவ தண்ணீர் என்ற தாகம் நமக்கு தீர்க்கப்படுகிறது. இரண்டாவது நமக்கு தீர்க்கப்பட வேண்டியது என்னன்னா, நீதியின் மேல பசிதாகம். நீதி என்றால் என்ன? தேவ நீதியை நிறைவேற்றுவது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய நீதி இல்லை, நம்முடைய உண்மை இல்லை. யாருடைய நீதி? தேவனுடைய நீதி. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் சுயநீதியை என்ன பண்ணாங்க, தேடினாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த கிருபை, அந்த பாக்கியம் கிடைக்கல. அப்போ நாம எந்த நீதியை தேடணும்? தேவ நீதி. அப்போ தேவ நீதி மேல நமக்கு எப்படி இருக்கணுங்க, பசி தாகம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இன்னும் சொல்ல போனா அந்த நீதியை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னாக்கா, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசமும் அன்பும். அல்லேலூயா. அதுல நம்ம அந்த நீதி நிறைவேற்றுவதில் நம்ம என்ன பண்ணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த வேதாகம் முழுவதுமாக அன்பு என்கிற கோட்பாட்டை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அன்பு தான் பிரதானம் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அன்பு என்கிற நீதியை நம்ம என்ன பண்ணுங்க, நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே தாகமாக இருக்க வேண்டும். இந்த நீதி மேல் தாகம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நீதி மேல தாகம், நீதி மேல பசி தாகம்ன்றது நிறைய சொல்லிட்டு வரலாம். நான் சில காரியத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட பசி தாகம், நீதி மேல இருக்கிற பசி தாகம், உண்மையில வாழ்றதுல, பரிசுத்தமா வாழ்கிற நீதியில, மற்றவங்களுக்கு எந்த விதமான தீங்கு செய்யக்கூடாது என்கிற நீதியாக வாழ்கிற அந்த நீதி மேல பசி தாகம் இப்படிப்பட்ட நீதி மேல நமக்கு எப்படி இருக்குங்க, பசி தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ நான் பொறுமையா வராதனால உங்க வழியா போனதுனால கொஞ்சம் நான் யோசிச்சு சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னொன்று வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். சரி, ஓகே, செய்தி வேலை போடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். மறுபடியும் படிக்கலாமா? ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். அல்லேலூயா. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன். என்னங்க, இந்த தாகம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வச்சு பாருங்க. அதை என்ன பண்ணாரு, அது நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு, தாகம் ஆரம்பிச்சார். ஆனால் நமக்கும் இப்படிப்பட்ட தாகம் உள்ளவனாக இருந்து நம்ம பார்த்து சொல்றாரு, தாகமா இருக்கிறவன் யார்கிட்ட வரணுமா? இயேசு கிட்ட வர கடவன். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீர் இலவசமா என்ன பண்ணும், வாங்கி கொள்ள கடவன். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் அதை வாங்கியிருக்கிறீங்க, அதை இப்போ ஞாபகப்படுத்தணும். அவ்வளோதான். எல்லாரும் பெற்றிருக்கிறீங்க, இலவசமா என்ன பண்ணியிருக்கீங்க, இயேசுவை நம்ம பெற்றிருக்கிறோம். இயேசு மேல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், விசுவாசம் வைத்திருக்கிறோம். ஆகியனால இயேசு கிறிஸ்து மேல யாரெல்லாம் விசுவாசம் வைத்துக்கொள்ளாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சதுங்க, ஜீவ தண்ணீரை நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையான விசுவாசங்களாக இருக்கிறவங்க, உண்மையான ஜீவ தண்ணீர் பெற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த மூஞ்சி எப்பயுமே தொங்க விட மாட்டாங்க. எப்போதுமே அவங்க முகத்தில் என்ன இருக்குங்க, சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க பெற்றிருக்கிறது என்னதுங்க, ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. ஆமா. அப்போ எப்போ நமக்கு அங்க உடைக்கப்படுகிறதோ, எப்போ நம்ம அதாவது நமக்கு வருகிற சூழ்நிலை நிமித்தமாக நம்ம தாக்கப்பட்டு உடைக்கப்படுகிறோமோ, அப்போ நம்ம சோர்ந்து போகிறோமோ, அப்போனா நான் இன்னும் நம்ம என்ன பண்ணல, உண்மையான அந்த ஜீவ தண்ணீர் நம்ம என்ன பண்ணவே இல்லை, குடிக்கணும்னு சொல்லி அர்த்தம். அப்போ இனிமேல என்ன பண்ணுங்க,
அந்த உண்மையான ஜீவ தண்ணீரை குடிக்க ஆரம்பிங்க. உண்மையாகவே நமக்கு என்ன வராதுங்க, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நமக்கு தாகம் வராது, தாகம் தீர்க்கப்படுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, ஒரு வசனம் சொல்ற பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது சொல்ற பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது எல்லாமே தேவனை அனுமதிச்சிருக்காது, தேவனை அனுமதிச்சிருக்கான். அப்ப அந்த வசனத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா சொல்லி சந்தோஷமா போவோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தாகம் அடைய மாட்டோம், ஐயோ சொல்லி சோது பார்க்க மாட்டோம், ஏன் எனக்கு மட்டும் சொல்லி சொல்ல மாட்டோம். நம்ம தாகம் தீர்க்கப்பட்டுட்டோம். இயேசு கிட்ட வந்து அத்தனை பேரும் என்ன பண்ணுங்க, தாகம் தீர்க்கப்பட்டுடுவாங்க. அதனால தான் எல்லாரும் என்கிட்ட வாங்க என்றாரு. என்கிட்ட வந்துட்டா உங்க தாகம் என்ன பண்ணப்படுங்க, தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. ஏழாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் 16-17 வசனம் வாசிக்கலாம். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீரில் ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீரியாவை துடைப்பார் என்றார். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அப்போ தேவன் தாமே நம்முடைய கண்ணீர் யாவையும் என்ன பண்ணுவராக இருக்கிறாருங்க, துடைக்கிறவராக இருக்கிறார். அப்போ யாரெல்லாம் அவரிடத்துல வந்து தாகம் தீர்க்கப்பட்டார்களோ, நல்ல கவனிங்க, யாரெல்லாம் அவரிடத்துல வந்து தாகம் தீர்க்கப்பட்டார்களோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தாகம் அடைய மாட்டாங்க. ஒருத்தருக்கு அப்ப அவர்கிட்ட வராதவன், அவர்கிட்ட தாகம் தீர்க்காதவன் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா தாகம் அடைஞ்சே ஆக வேண்டும். எச்சரிக்கை சொல்றேன். தூங்குறவளாக இருந்தாலும் விழிக்கும்படி ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க. அவர்கிட்ட வந்து தாகம் தீர்க்கப்படாதவன் கண்டிப்பா தாகம் அடைஞ்சே ஆகணும். எப்படிப்பட்ட தாகம் தெரியுமா, எப்படிப்பட்ட தாகம் தெரியுமா, எப்படிப்பட்ட தாகம் தெரியுமா? அந்த தாகம் எப்படி தெரியுமா இருக்கும், அந்த தாகம் எப்படி தெரியுமா இருக்கும்? தகப்பனாக ஆபிரகாமே லாசருடைய விரலினால ஒரு சொட்டு தண்ணியை நாக்குல விட்டா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், சொல்ற அளவுல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நம்ம தாகம் தீர்க்கப்படலைனாக்கா இன்னொரு இடத்துக்கு போய் தாகத்துக்கு கண்டிப்பா தவிச்சு ஆகணுங்க. இங்க நம்ம தாகம் தீர்க்கப்பட்டுன்னு சொன்னாக்கா ஆபிரகாம் மடியில் இருப்பாங்க. எத்தனை நாம சொல்றீங்க, ஸ்தோத்திரம். ஒருத்தவன் தாகமா இருந்தான், அவன் யாருங்க, ஐஸ்வர்யவான். அவன் சொல்றான் பாருங்க, அந்த வார்த்தை சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றான் பாருங்க, நான் இங்க வந்து இப்படி தாகத்தோடு கூட இருக்காதபடிக்கு எனக்கு வந்து 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இப்படிப்பட்ட தாகம் அடையக்கூடாதபடிக்கு இருக்கணும்னா அந்த லாசர் அனுப்புன்னு சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப சொல்றாங்க, அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, இவங்களுடைய தாகம் தீர்க்கிறதுக்கெல்லாம் அவங்க யாரும் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க தீர்க்கதரிசிகள்லாம் அவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தாகம் தீர்க்கப்படும்படியாகத்தான் இன்னைக்கு 7 பேர் வந்து என்ன பண்ணி இருக்கிறாங்க, சத்தியத்தை சொல்லி உங்க தாகத்தை எல்லாம் தீர்த்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க தாகம் தீர்க்கப்படாதவங்க, இங்க நீங்க உங்க தாகம் தீர்க்கப்படலைன்னா கண்டிப்பா ஒரு இடத்துல என்ன பண்ணப்படுங்க, தாகமா இருக்கும். இங்க செலம் பெற்றவங்களை பார்த்து சொல்றாரு, இங்க தாகம் தீர்க்கப்பட்டு குடிச்சிட்டு திருப்தியா இருக்குல்ல பார்த்து சொல்றாரு, இனி இவர்கள் என்ன பண்றது இல்ல. இது யாருங்க, இவங்க யாரு, ஜெயம் கொண்டவங்க. சரி சொன்ன பார்த்தீங்களா, யாரு ஜெயிக்கிறாங்களோ ஜெயம் கொண்டவங்க, இந்த தாகம் தீர்க்கப்பட்டு ஜெயம் கொண்டவங்க இனி இவர்கள் என்ன பண்றது இல்லையா, தாகம் அடைவதும் இல்ல, பசி அடைவதும் இல்ல, தாகம் அடைவதும் இல்ல, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல என்ன பண்றது இல்ல, படுவதும் இல்ல. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
சரி, உண்மையாகவே இவ்வளவு நேரம் காத்துட்டு பார்த்தியா, உன் கண்ணீர் யாரையும் துடைப்பா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக.